என்றவாறு தந்தை மகன் தூயாவையார் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அளவுக்கு சகோதர சகோதரிகள், இதை நாளுடைய திருப்பலியாகும் ஆற்றோர் அகல்யா என்னுடைய நன்றி வழியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற இவர்களுக்கு இறைவன் நிறைய ஆசிரியரை திருப்பலி வழியாக வழங்க நாம் ஜெபிப்போம். இது வழியாவது நம் மத்தியிலே வாழ்ந்திருந்த சகாய ரூபன், அல்போன்சம்மாள், உட்படி சகாயராஜ் ஆகியோருடைய இறந்து ஆன்ம இழப்பாற்றுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் தாமே இறந்த போரை வாழ்நாட்கள் மீது இரக்கம் கொண்டு இடைய இரக்கத்தை புகையான விண்ணக பேரிட வாழ்வையும் வழங்க நாம் ஜெபிப்போம். தூய வரை நிகழ்வை தகுதியான முறையில் நாம் கொடுத்து நமது குற்றக்குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி நாம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடம் ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லால் செய்யலாம் கடவுளின் தகுதியால் ஆகவே தடை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால் எப்பொழுது புனிதரனை சகோதர சகோதரிகளே உங்களை எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தை விட்டு விலகவும் பரிவரக்கத்துடன் இருந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தந்தருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் இறைவனாயன் என்று ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 9 இறை சொற்றொடர்கள் 4 முதல் 11 வரை. என் தலைவரே, நீ மாட்சிமிக்க அன்புக்குரிய இறைவன். உன் மீது அன்பு கொண்டு உன் கட்டளைகளின்படி நடப்பவருடன் நீ செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேருக்கு காட்டுகின்றேன். நாங்கள் பாவம் செய்தோம், வழிதவறி நடந்தோம், பொல்லாதவராய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். கட்டளைகளையும் நீதிநெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவிமடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்குரியது. எவ்வளவோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விருதப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தைகளுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உள்ளத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். என் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவேண்டல் மூலம் தம் திருச்சட்டங்களை அடித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலை ஏற்கவில்லை.
அருள்வாக்கு. திருப்பாடல் 79. பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையர் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. எம் மீட்பராகிய கடவுளே, உமது மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. சிறைப்பட்டோரின் பெருமூச்சு திரும்பத் தருவதாக. உதைக்கும் பெற்றோரை உய வலிமை காப்பதாக. பல்லவி. அப்பொழுது உம் மக்களும் பேச்சிலும் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 36 முதல் 38 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தவ காலத்திலே இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக பல்வேறு நிலைகளில் நாம் முயற்சிப்பது, பல்வேறு முறைகளில் நம்மையே நாம் தயாரிப்பது நமது கடமை. எனவே இந்த நாட்களில், இந்த தவ காலத்தில் நாம் நமது குற்றங்களுக்காக மனம் வருத்தி இறைவனிடம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். நமது பாவங்களின் பொருட்டு இறைவன் நம் மீது சினம் கொள்கிறார். நம் மீது நமக்குரிய நம் பாவத்திற்குரிய தண்டனைகளை அவர் தருவார் என்பதை இதை முதல் வாசகத்திலே தானிய புத்தகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். எனவேதான் இதை நாளுடைய திருப்பாடல் பல்லவியாக ஆண்டவரே எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதே என்று திருப்பாடல் ஆசிரியர் மன்றாடி கேட்கிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும், நாம் மன்னிப்பு பெறுபவர்களாக இருக்க வேண்டும். எனவே இறைவனிடம் மன்னிப்பை பெற்று அதே போன்று சக மனிதர்களை மன்னித்து வாழ்கின்ற போது நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவோம். அதன் வழியாக நம் பாவங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெற்று இறைவனுடைய பிள்ளையாக அவருடைய இறை இரக்கத்தின் வழியாகவும் அவருடைய இறை வழிநடத்தின் வழியாகவும் நாம்
வழிநடத்தப்படுவோம் என்பதற்காக, இந்த சிந்தனையை நாம் வாழ்வாக்குவதற்காக இறைவனிடம் நம்மையே அர்ப்பணித்து நம் பாவங்களை ஒப்புக் கொடுத்து அதற்கான மன்னிப்பை வேண்டி இவ்வழியில் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றுள்ளோம். விண்ணகமறை நிகழ்வுகளுக்கு ஒளிய முறைய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னுள்ள எல்லாம் வந்த இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்பிற்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழித்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம்பறிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தினர். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கு கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, உலகங்கு பரவியதும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுர் வசதி எல்லா திருநிலையினராக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தவர். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகழ்ந்த உமது திருமுக ஒளியினுடைய திருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். இதோ இந்த வலியை நன்றி வலியாகும். இந்த வலியில் ஆன்ம இழைப்பார்ந்த ஒப்புக்கப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். நீர்தாமே இவர்களுக்கு நிறைய ஆசிரியர் கொடுப்பதோடு இவ்வலியில் பங்கெடுத்து உமது திருவுடத்தின் முன்பாக வந்தாடி கொண்டிருக்கின்ற இறைமக்கள் ஊருடைய வந்தாடுக்கும் கரிவாய் செவிசாய்ப்பீராக. கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், எங்கள் பாச பாதுகாவலர் புகையாக அவருக்கு காட்சியெடுத்து அவரை திடப்படுத்திய தூண் அன்னை, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித நினைவுகளுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்றுவும் திருமுக கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள்ள உம்மை வணங்குகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரைவுடன் அருளும் என்றார். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரிடத்திற்காக எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை அழைத்துவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என்னுடைய
இதே நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடைய உண்டு உயர மாட்டாயா? குருதிய என்னை போல வாழ மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதே நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடைய உண்டு உயர மாட்டாயா? கன்னத்திலே கன்னத்தை காட்டு சுனே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. கன்னத்திலே கன்னத்தை காட்டு சுனே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. விண்ணுலக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்களுக்கு எங்களை நீர் பற்றிய செய்த இரண்டும் சுதரும் உமது ஆட்சியின் மறுதிக்காக எதிர்நோக்கி எங்களை தட்டி எடுப்பதுமாக நற்செய்தியின் வேர்களை ஆடு வளர்த்திருக்கும் நல்லவர்களாய் உம் அருள் இதை மாற்றுவதாக. தீமை ஆற்றுகளை படைத்து உம் ஆட்சியில் நீடித்து உலகில் பொருட்டு மாநில உலகம் உலக அண்டவெளியில் புதிய உலகம் புதிய மனிதம் ஊட்டிய காத்திருத்தலில் மாற்றப்படுவதாக. யூரி கொண்டாட்டத்தின் அருள் இளைய செல்வங்களுக்காக ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயன்களாகிய எங்கள் கொண்டு எழுப்புவதாக. அதே அருள் எங்கள் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஐயமையும் அளிப்பதாக. எங்களுக்கு ஒருத்தருடைய என் கடவுளாகிய உமக்கு ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இன்று மாலை 6 மணிக்கு அன்பியங்கள் 1 முதல் 4 வரை உள்ள அன்பியங்களுக்கான தவக்கால தியானம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். தொடர்ந்து அந்த 4 அன்பியங்களுக்கான அன்பிய திருப்பதி நடைபெறும். எனவே அவ்வன்பிய இறைமக்கள் திருப்பதிக்கான தயாரிப்பையும் அதோடு சேர்த்து அன்பினோடு இருக்கின்ற அனைத்து இறைமக்களும் இந்த தியானத்தில் பங்கு பெறவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமா. இறைவா, திருவுணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக, அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்களாக என்றும் மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரால் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக அவரது இரக்கத்தின் பிள்ளைகளாக என்றும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி துவங்கியது. புகழை
புகழை பாடுவேன். உன் நன்றி பெருமை அறியவே வாழ்வை போற்றுவேன். ஆதரவே